ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சிம்பிளாக பேச்சுலர் ஸ்பெஷல் சாம்பார் சாதம் செய்ய போகிறோம். நம்ம இதில் எதுவும் வறுத்து அரைச்சிலாம் சேர்க்க போகிறதில்ல. ரொம்ப சிம்பிளாக நம்மக்கிட்ட இருக்கிற பவுடர்ஸ் வச்சு சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு அரிசி 2 கப், துவரம்பருப்பு 1 கப் எடுத்து நல்லா 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் எடுத்து வச்சு குக்கர் ஹீட் ஆனதும் ஆயில் 3 ஸ்பூன் ஆட் பண்ணி கடுகு, உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 2 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, 2 வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வேக விடணும். உப்பு சேர்த்துக்கிட்டா சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி வந்ததும் காய்கறி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் 4 யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட அவரைக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், கொடமிளகாய், வெள்ளரிக்காய், பச்சை பட்டாணி எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் வதங்கினதும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். காய்கறி, மசாலா எல்லாம் கலந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி, பருப்பும் சேர்த்து 3 கப் எடுத்துருக்கோம். எப்போவுமே குக்கரில் 1:2 ரேஷியோ வைப்போம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றுவோம். இப்போ நம்ம 3 கப் எடுத்துருக்கோம். 6 கப் தண்ணி ஊற்றினா நார்மல் ரைஸ் மாதிரி இருக்கும். சாம்பார் சாதம் கொஞ்சம் குழைவாக இருந்தால் நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் 7 கப் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி நல்லா கொதித்ததும் ஏற்கனவே ஊற வச்சுருக்க அரிசி, பருப்பு எடுத்து தண்ணியில் போட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம் ஏதாவது கம்மியாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது குக்கர் மூடி போட்டு 5 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் குக்கர் ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை தூவி மிக்ஸ் பண்ணி விட்டால் சுவையான சாம்பார் சாதம் ரெடி. பொரியல், வடகம், அப்பளம், ஊறுகாய் எல்லாமே இது கூட செம்ம காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.